திருநெல்வேலியில் அல்வா எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி எள்ளுப்பொடியும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த காரசாரமான எள்ளுப்பொடி வீட்டில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருப்புளுந்து ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 100 கிராம் கருப்பு எள்ளு சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 20 பல் பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அதையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 15 வரமிளகாய் கிள்ளி சேர்த்து அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கோழிக்குண்ட அளவுக்கு புளி, அப்புறம் 1 ஸ்பூன் வெல்லம், அப்புறம் கல்லுப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம்னா சூப்பரான எள்ளுப்பொடி ரெடி. இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா